இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 10, இனியவை கூறல். குறள் எண் 97. நயன் ஈன்றி நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியையும் உண்டாக்கி மறுமைக்கு அறத்தையும் பயக்கும் பொருளால் பிறர்க்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பின் நீங்காத சொல் என்கிறார். அதாவது இனிய சொற்கள் பேசுவோர் கேட்போர் இருவருக்குமே நன்மை பயப்பன, இனியவை பயப்பன. அதாவது எனவே அந்த சொற்கள் இனிய தன்மையாகிய பன்மையில் இருந்து பண்பில் இருந்து வேறுபடாத சொற்களாக இருக்க வேண்டும். அத்தகைய சொற்கள் தாம் பிறருக்கு நன்மையான பயனை தரும். பிறருக்கு நன்மையான பயனை தருவதோடு சொல்வோருக்கும் இன்பத்தை நல்கி நன்மையை தரும். அதாவது சொல்வோருக்கும் நன்மையை தரும், கேட்போருக்கும் நன்மையை தரும் இனிய சொற்கள். அப்போ ஏன் நம்ம இனிய சொற்களே பேசிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அடுத்தவன்கிட்ட போய் நம்ம கடுஞ்சொற்களை பேசி அவனோடு தகராறு பண்ணிட்டு இது பண்ணுவோம்? அதனால நம்ம அன்போடு வாழ்வோம். அன்போடும் அறத்தோடும் பண்போடும் இனிய சொற்களோடும் வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் நம் வாழ்க்கை வளமாகும். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக அமையும். அப்போதுதான் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், நாமும் ஒரு பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும், அல்லது நாமும் மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு குணம் உங்களுக்கே ஏற்படும். சிறு வயதிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு குறளை எடுத்து நீங்கள் இன்னும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது மனப்பாடம் செஞ்சு அதை அப்படியே எழுதுவதற்கு, ஏன்னா தமிழில் நிறைய மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் அதை படித்து நன்றாக எழுதி மதிப்பெண்கள் எடுப்பீர்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நானும் அப்படி படித்தவன் தான். எனக்கு அதில் ஒன்றுமே புரியலைங்க. நான் அதனால் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். ஏதோ சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படியே படிப்பேன், மனப்பாடம் பண்ணுவேன். உடனே அந்த சொற்பொழிவு இதை சொல்லுங்கள், அடிபிரலாமல் எழுதுங்கன்னு சொல்லுவான். அப்படியே எழுதிடுவேன். மார்க் அப்படியே கிடைச்சிடும். தமிழில் நிறையா மார்க் வாங்குவோம். இதுதான் நமக்கு. ஏன்னா தமிழ் மொழி பற்று இருக்கிறதுனால தான் நான் என்ன செஞ்சேன்னா, முதலில் 2013 கணக்கு அலுவலராக ஓய்வு பெற்றேன். அதற்கு பின்னாடி முதலில் நான் படித்த நூல் திருக்குறள் தான். அந்த திருக்குறளுக்கு பின்னாடி எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களை படித்துள்ளேன். அது எனக்கு இப்போ பேசுவதற்கு கூட உந்துதலாக இருக்கிறது. நான் இப்போ ஒரு புத்தக திருவிழாவில் பேசினேன். அப்போது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா திருக்குறளை பேசும்போது அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்வு தான் ஏற்படுகிறது. மற்றவர்கள் பேசுவதற்கும் நான் பேசும் திருக்குறளை தான் உதாரணமாக கொண்டேன். அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்கள் திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக மாறும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.